அனைவருக்கும் வணக்கம். எண்ணெய் என்றால் என்ன? அதை எதற்காக நாம் சாப்பிட வேண்டும்? அது எப்படி தயாரிக்கப்படுகிறது? அதற்கான மூலப்பொருட்கள் எது எது அதுக்கும் நம்ம சமைத்து சாப்பிடக்கூடிய எண்ணெய்க்கும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் விரிவாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. பிறகு இந்த காளைகளினால் இழுக்கப்படும் இந்த கல் செக்கு பாரம்பரியமானது. நம்ம தேசத்தில் நூற்றுக்கணக்கான வருஷமாக இது புழக்கத்தில் இருந்திருக்கு. கடந்த 50-60 வருஷமாக நம்ம அதை மறந்துட்டோம், மாயம் பண்ணிட்டோம். திரும்ப அதை எப்படி கொண்டு வந்து அடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கு அதை வந்து நம்ம பயனுள்ளதாக ரெலவெண்ட்டாக அதை வந்து நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவரும் மாறுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எள்ளு அப்புறம் நிலக்கடலை இது ரெண்டுத்துலன்னா நம்ம பெரிய அளவில் எண்ணெயை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை எதுக்காக சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இது ஹிருதயம் இருக்கட்டும், அதாவது ஹார்ட்டு, அப்புறம் நுரையீரல், கல்லீரல், பேங்க்ரியாஸ், அப்புறம் சிறுகுடல், கிட்னி, சிறுநீரகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80% கொழுப்புல ஆனது. கொழுப்பு. ஸோ அந்த கொழுப்பு தான் எண்ணெயில் இருக்கு. எண்ணெய்னா என்ன? எண்ணெய்ங்கிறது கொழுப்பு தான் எண்ணெய். அதுல கொலஸ்ட்ரால் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மள திசை திருப்பிக்கிற இருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். எண்ணெய் எதுக்கு சாப்பிட்னா நம்மள இருக்கக்கூடிய மிருதுவான பாகங்கள் எல்லாம் 80% இதில் ஆனது. எப்படி இன்ஜினுக்கு வந்து நம்ம லூப்ரிகண்ட் போட்டு அதை நம்ம ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அதை மாற்றுறோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தினசரி ஏதோ ஒரு 1-2 ஸ்பூன் எண்ணெய் சாப்பிட்றதுனால என்ன ஆகும், இந்த பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், இது ஒரு லூப்ரிகண்ட் மாதிரி வேலை பார்த்து நல்ல முறையில் வச்சுருக்கும். 50 வருஷம் 80 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாம், நமக்கு 80 வருஷம் ஆனாலும் அந்த பார்ட்ஸுக்கு 20 வருஷம் 30 வருஷம் தான் அதுக்கு வயசாக இருக்கும். அந்த வேலையை அது கரெக்டாக செய்யறதுக்கு தான் என்ன வேணும். ஸோ என்னங்கிறது என்ன? கொழுப்பு. கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்காங்க. அதை பற்றினா நீங்கள் கவலையப்படாதீங்க. ஸோ இந்த எண்ணெய் மெயினாக இதுலேருந்து வருது. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்தது கடலை, எள்ளு, அப்புறம் தேங்காய். இந்த 3 தான். அப்புறம் மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தில் இப்போ கர்நாடகா போய் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் மைசூர் பிரதேசத்தில் என்ன சொல்கிறாங்க, அவங்க எள்ளையும் பயன்படுத்துகிறாங்க, உச்செல்லு அப்படிங்கிறாங்க. அவங்க தமிழில் அதுக்கு பேய் எள்ளுன்னு இருக்கானா யாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியலன்னு வைங்க. பேய் எள்ளுன்னா யாருக்குமே தெரியல. அது ஒரு சில மலை தொடர் அதில் இப்பயும் கூட அது விவசாயம் செய்கிறாங்க. அதை எடுத்து அவங்க சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க. அது வழக்கத்தில் இருக்குது. நம்ம அதெல்லாம் மாயம் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் உத்தர கர்நாடகா, அதாவது கர்நாடகத்திலே வடபாகத்துக்கு போனீங்கன்னா குசுபே அப்படிங்கிறாங்க. குசும்பு எண்ணெய் தமிழில் குசம்பு அப்படின்றது. குசம்பு. அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடு, அதாவது அகலி, ஃப்ளாக்ஸ் சீடு. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் அங்கே உத்தர கர்நாடகத்தில். அப்புறம் மத்திய பாரத்துக்கு போனீங்கன்னா, மேலே போனீங்கன்னா எல்லாம் கடுகு எண்ணெய் பயன்படுத்து. இன்னும் டெல்லி பக்கம் போனீங்கன்னா எள்ளு எண்ணெய் பிரதானமாக பயன்படுத்தி. அப்புறம் கோஸ்ட், நம்ம கடல் சார்ந்த பகுதிக்கு போனீங்கன்னா தேங்காய் எண்ணெய். இது நம் தேசத்தில் நமக்கு தெரிஞ்சு டாக்குமெண்ட் ஆகி 10,000 வருஷமா இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம 1.3 பில்லியனுக்கு எப்படி எவ்வளோ எண்ணெய் செய்ய முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் முடியாது? நம்ம தேசத்தில் 7 லட்சம் கிராமங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துலையும் சராசரி 2-3 மாட்டுச்செக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள்னு நிறைய இருக்கு. ஏன்னா இவ்வளோ பொட்டன்ஷியல் அவென்யூ எங்கேயுமே கிடையாது. ஸோ அப்படி ஆகும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட 20-25 லட்சம் எண்ணெய் செக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட ஆவரேஜ் ஏஜ் ரொம்ப இளமையான நாடுனா உலகத்தில் நம்ம இந்தியா தான்.
நம்ம இந்தியா மட்டும்தான் 27.1 ஆவரேஜ். வி ஆர் ஸோ யூத் கண்ட்ரி ஆஃப் யூத்ஃபுல்னஸ். ஸோ நம்மளால மட்டும்தான் முடியும் இது. நம்மளோட இளைஞர்கள் நினைச்சாங்கன்னா எல்லா கிராமத்துலேயும் 2-3 இந்த மாட்டு செக்கு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஒவ்வொரு மாட்டு செக்கில் 2 பேருக்கு பெர்மனண்டா உத்தியோகம் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அப்படிங்கிறப்ப என்னாச்சு, கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு வருஷம் ஃபுல்லா வேலை வாய்ப்பு. 50 லட்சங்கிறது 5 மில்லியன் ஜாப்ஸ் கிரியேட் பண்றதுங்கிறது ஒரு கவர்மெண்டாலையும் அவ்வளோ ஈஸியாக முடியாது. இதுக்கு என்ன தேவை, மனசும் ஒரு சங்கல்பம் செய்யணுங்கிற ஒரு அந்த இது சேலஞ்ச், சபதம், அதை எடுத்துக்கிட்டு இருந்தா போதும். மீதி எல்லாம் தானா வரும். பைசாவா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், அதெல்லாம் தானா வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், திரும்ப நம்ம பழைய முறைக்கு சென்று இதை சாப்பிட்டு நம்ம எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.